தேனி சதீஷ் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறும்படி அன்போடு அழைக்கிறேன். திருச்சி எழுச்சி மாநாட்டுக்கு வருகை இருந்திருக்கும் பெரியவர்களை தேனி நகர இளைஞர் சங்கம் சார்பாக வரவேற்கிறோம். தேனியில் நம்ம டிஆர் அண்ணன் மாமா சொன்னது மாதிரி இளைஞர் சங்கம் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 8 வருஷமாக ஆரம்பித்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் 40 பேர் மெம்பராக இருக்கோம். 40 பேருமே ஆக்டிவ் மெம்பர்ஸ். எங்களுக்குள்ள மாதம் மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ள நாங்களே ஃபைனான்ஸ் பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எழுச்சி மாநாட்டுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் எங்கள் இளைஞர் சங்க சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். மாமா பஞ்சு நாகராஜன் அவர் தலைமையில் எங்கள் அண்ணன் சிவகுமார் அவர் தான் இளைஞர் சங்க தலைவர். இவங்க 2 பேரோட ஆலோசனையில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே போவோம். நாங்கள் 40 பேர் இருக்கோம். நம்ம உறவு பெருமக்கள் எல்லா வீட்டுக்குமே நாங்கள் நேரடியாக சென்று அவங்கள இன்வைட் பண்ணி வீட்டுக்கு 2 பேர் அல்லது 3 பேர் கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம். அதான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி 2-3 பேர். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் புளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. கோயம்புத்தூரில் ஒரு கடைக்கு நாங்கள் சரக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைமு அவர் சரக்கு வாங்கிட்டார். 2வது தடவை நாங்கள் போய் ஆர்டர் கேட்கும்போது, தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் செட்டியார் அப்படின்னு. இல்லை தம்பி நாங்கள் நாடாட்டை மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு, அதாவது ரொம்ப சேமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது அப்படிங்கிறது நன்றாக தெரியுது. ஏன்னா நாடாரு ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ஒரு இதை